அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இன்னைக்கு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலிருந்து இதை மாதிரி நிறைய நடத்தியிருக்காங்களே அப்படின்னா நடத்தியிருக்காங்க தான். பட் அதுல இருந்து இன்னைக்கு நடந்த இந்த ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது முற்றிலும் மாறுபட்ட ஒண்ணு. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அப்படின்னா அவங்க கட்சி சார்பில இருந்து நடத்துவாங்க. இத மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. பட் அப்போ அவங்க மேல என்ன ஒரு சாயம் பூசப்படும் அப்படின்னா அவங்க ஒரு வன்னியர் கட்சி, ஸோ அவங்க வன்னியர் சமூகத்துக்கு முக்கியத்துவம் கிடைக்கணும், அவங்க இங்க முக்கியத்துவம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல அந்த ஜாதிய சாயம் அப்படிங்கிறது பூசப்பட்டுக்கிட்டே இருந்தது. பட் இந்த முறை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சமூக நீதி பேரவை தான் இதை எடுத்து நடத்துறாங்க. ஸோ அவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா நாம மட்டும் தனியா நடத்தினா தானே இதை மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறது, அதாவது நாம நம்ம ஜாதிக்காக இதை பண்ண சொல்றோம் அப்படின்னு நம்ம மேல ஒரு முத்திரை குத்துறாங்கல்ல. ஸோ நாம மட்டும் இதை தனியா பண்ண வேணாம், இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் கூப்பிடுவோம், எல்லா ஜாதியை சேர்ந்த கட்சிகள் யாரெல்லாம் நம்ம கூட சேர்ந்து நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு நிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிடும் அப்படின்னு முடிவு பண்ணி போன வாரமே ஒரு ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறத நடத்துறாங்க. ஸோ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மற்ற எந்தெந்த ஜாதியில எந்தெந்த கட்சி இருக்கோ எல்லா கட்சிக்கும் அந்த அழைப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஸோ கிட்டத்தட்ட நிறைய கட்சிகள், சின்ன சின்ன ஜாதிய அமைப்புல இருந்து சின்ன சின்ன ஜாதிய கட்சிகள்ல இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. யாராரு வரல அப்படின்னா எஜமான் கோச்சிப்பார் அப்படிங்கிற இடத்துல சில கட்சிகள் இருக்கும்ல, நம்ம அங்க போனோம் அப்படின்னா இங்க நம்மளுடைய எஜமான் கோச்சிப்பார் அப்படின்னு சில கட்சிகள் இருக்கும்ல, நான் யாரை சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கட்சிகள் இந்த போன வாரம் நடந்த இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வரல. அதை தாண்டி சில தமிழ் கட்சிகளாவே இருப்பாங்க, தமிழர் நலன் பேசக்கூடிய கட்சிகளாவே இருப்பாங்க, ஆனா திராவிடத்துக்குள்ள கட்டுப்பட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கையை உதறிட்டு வர முடியாது அப்படிங்கிறவங்க வரல. அதை தாண்டி திராவிடம் தான் எங்களுடைய கொள்கையே திராவிடம் தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அவங்க வரல. அதை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற ஜாதி சார்ந்த கட்சிகள் எல்லாமே அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் எந்தெந்த கட்சிகள் வந்தது, யார் யார் வந்தாங்க அப்படிங்கிறது சொல்லிடுறேன். இல்லை அப்படின்னா இதையும் பாமக மட்டும்தான்ப்பா நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் துணைத் தலைவர் விடியல் சேகர் கலந்திருக்காரு. அமமுக துணை பொதுச் செயலாளர் செந்தமிழன் இதில் கலந்திருக்காரு. புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவன் ஜெகன்மூர்த்தி இதில் கலந்திருக்காரு. தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் இதில் கலந்திருக்காரு. தேசிய நாடார் சங்க பொதுச் செயலாளர் டி விஜயகுமார், என்ஜினியர் டி விஜயகுமார் இதில் கலந்திருக்காரு. தமிழர் தேசம் கட்சி தலைவர் கே செல்வகுமார் இதில் கலந்திருக்காரு. பறையர் பேரவை தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி இதில் கலந்திருக்காரு. இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சைமுத்து இதில் கலந்திருக்காரு. தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் திருமாறன் இதில் கலந்திருக்காரு. கொங்கு மக்கள் முன்னணி தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆறுமுகம் கவுண்டர் இதில் கலந்திருக்காரு. யாதவ் மகாசபை செயலாளர் சேது மாதவன் ஆகியோர் ஜாதிவாரி கணக்கெடுப்போட முக்கியத்துவத்தை சொல்லி இன்னைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருக்காங்க. இதுல பறையர் பேரவையோட தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி இதுல கலந்துகிட்டதை நான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இங்க வன்னியரும் பறையரும் இங்க ஒன்னே கிடையாது, இவங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய சண்டை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம், ஒரு இமேஜ் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க இருக்குல்ல. ஸோ அதை நாங்கள் உடைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை எடுத்து பேசியிருக்காங்க. அதாவது பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் எந்த அளவுக்கு ஒன்னா இருந்தாங்க, திருமாவளவன் பாமக கட்சி கொடி ஏற்றினதுலேருந்து ராமதாஸ் அவர்கள் திருமாவளவனுக்கு 1 மணி நேரம் சாப்பாடு பரிமாறினதுலேருந்து எல்லா விஷயத்தையும் எடுத்து பேசியிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் பாமகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எந்த அளவுக்கு நெருக்கமா இருந்தாங்க, பட் இப்போ திருமாவளவன் எந்த அளவுக்கு தள்ளி போய் நிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய மற்ற ஜாதிகளை சேர்ந்த எல்லாருமே ஒன்று சேர்ந்து எங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்குறப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து கேட்கிறாங்க. அப்பனா ஒரு அரசு எடுத்துட்டு போக வேண்டியதானே. இங்க இருக்கிற அரசு எடுக்க மாட்டாங்க, அரசு இவ்வளவு நாளா எடுக்காம காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்காங்கல்ல. சோ அது என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னா ஏதோ ஜாதிய ரீதியான பிரச்சனையா என்ன அப்படின்னு தெரியாது, ஒரு மேலோட்டமா தெரியுமே தவிர உள்ள என்ன இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுனால இங்க என்ன நல்லது நடக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேர் இருக்காங்களோ அதுல யாராரு எந்த ஜாதியை சேர்ந்தவங்க, வன்னியரோ இல்ல பறையரோ இல்ல தேவரோ யாரா இருந்தாலும் யாராரு தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு. இதை ஏன் எடுக்க சொல்றாங்க அப்படின்னா
இங்க வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா வன்னியர்கள் வந்து ஒரு 20% இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இடஒதுக்கீட்டுல அந்த 20% கொடுக்கப்படுதா, இல்ல அதிகமா கொடுக்கப்படுதா, இல்ல கம்மியா கொடுக்கப்படுதா? 20% தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்மியா கொடுக்கப்பட்டாலும் அது சமூக நீதிக்கு எதிரானது, இல்ல அதிகமா கொடுக்கப்படுது அப்படின்னாலும் அது சமூக நீதிக்கு எதிரானது. சோ யார் யாரு எந்தெந்த ஜாதி எத்தனை சதவீதம் இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டா எல்லாருக்குமே பிரிச்சு சரியா கொடுத்துடலாம்ல. இவங்க 20% இருக்காங்க, அவங்களுக்கு 20% எல்லாத்துலயும் இடஒதுக்கீடோ எல்லாத்துலயும் அவங்களுக்கு அதை கொடுத்துருவோம். இவங்க 10% இருக்காங்க, இவங்களுக்கு 10% கொடுத்துருவோம். இவங்க 3% தான் இருக்காங்க, ஆனா இவ்வளவு நாளா இவங்களுக்கு வந்து 10% கொடுக்கப்பட்டு இருந்தது, சோ அதை புடுங்கி 3% குறைச்சிருவோம் அப்படின்னு எல்லாத்துலயுமே ஒரு சமூக நீதியை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு. இதை யாருமே எடுக்கலையாப்பா, ஏன்பா இதுல இவ்வளவு பிரச்சனை அப்படின்னா எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பீகார்ல எடுத்திருக்காங்க, கர்நாடகாவில் எடுத்திருக்காங்க, ஒரிசாவில் எடுத்திருக்காங்க. பீகார்லாம் எடுத்து அங்க எந்த சதவீத மக்கள் எவ்வளவு இருக்காங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி இடஒதுக்கீடு ரிசர்வேஷன்லயோ இல்ல படிப்புலயோ எல்லாத்துலயுமே அவங்களுக்கான 10% இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 10% அந்த முன்னுரிமை எல்லாமே கொடுக்கப்பட்டு பீகார்லாம் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு ரீசன் தாங்க, என்ன அப்படின்னா எடுக்கப்பட்டா இங்க ஆண்டுட்டு இருக்க ஒரு அதிகார வர்க்கம் அந்த ஆட்சியிலேயே இருக்காங்கல்ல, சோ அவங்க இங்க தமிழ்நாட்டுல எத்தனை சதவீதம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிடும். நான் சொல்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா அதிகாரத்தில் இருக்கவங்க ரொம்ப கம்மி சதவீதம், ஆனா அவங்களால தமிழ்நாட்டை ஒரு 50 வருஷம் ஆள முடியுது. பட் கீழே இருக்க 99% மக்களால அந்த அதிகாரத்தை நோக்கி போகவே முடியல. சோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறப்போ இது கிளியரா தெரிஞ்சிடும்ல, அதிகாரத்துல யார் யார் இருந்தாங்க, அவங்க எந்தெந்த ஜாதி, எந்தெந்த திராவிடமா, தெலுங்கா, ஆந்திராவா, கன்னடாவா எல்லாம் தெரிய வந்துடும். சோ மத்த கீழே இருக்கக்கூடிய தமிழ் குடிகள்ல இவ்வளவு பேர் இருக்காங்க, ஆனா இதுல இருந்து யாரும் ஏன் ஒருத்தவங்க கூட மேல போக முடியல அப்படிங்கிற விஷயம் கிளியரா தெரிய வந்துடும்ல. அப்படி தெரிய வந்துட்டா இங்க உணர்வு ரீதியா தமிழர்கள் வந்து ஒன்றிணைவாங்க. இப்பவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்றப்பவே இவ்வளவு பேர் ஒன்றிணைஞ்சு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க. சோ இது வெளியில தெரிய வந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நீ என்ன அதிகாரம் பண்ற, நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம், இத்தனை கோடி பேர் நாங்க இருக்கோம், நீ சும்மா ஒரு 10 லட்சம் கூட இல்ல, நீ வந்து எப்படி எங்களை அதிகாரம் பண்ணுவ அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. கண்டிப்பா யாருக்கா இருந்தாலும் வரும்ல. எவ்வளவு நாள் தான் அப்படியே இருப்போம், நமக்கு ஒரு உண்மை அப்படிங்கிறது தெரிய வரப்போ நாம கோவப்படுவோம்ல. சோ அப்படி கோவப்பட்டு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் இது வரைக்கும் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயம் தமிழ்நாட்டுல எடுக்கப்படாமலே இருக்கு. எடுக்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க, ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டை தமிழர் ஆழ்வார் அப்படிங்கிறத தாண்டி எந்தெந்த கேஸ்ட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, இவங்க 20% இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல 20% எத்தனை அமைச்சர்ப்பா வருது, 20%னா ஒரு 5-6 அமைச்சர் வருமா, 6 அமைச்சர் அவங்களுக்கு கொடுங்க. இவங்க வந்து 10% இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து 3 அமைச்சரை கொடுங்க அப்படின்னு இந்த அதிகார பகிர்வு அப்படிங்கிறது முழுசா நடந்துரும். அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் கையிலேயே இந்த ஆட்சி அதிகாரம் மாறுவதற்கான ஒரு முக்கிய காரணமா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இருக்கும். சோ அதை நடத்திட்டா இவ்வளவு நாள் நம்மளை ஏமாத்தி அந்த பிழைப்பு நடத்திட்டு இருப்பாங்கல்ல, சோ அவங்களுக்கு பிரச்சனையா போயிடும் அப்படிங்கிறதுனால இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாம ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு இருக்காங்க. சோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. இது தமிழர்னா தமிழருக்கு மட்டும் கிடையாது, ஆந்திராவில் இருக்காங்க அப்படின்னா அங்கே ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போதான் அங்கே வாழக்கூடிய ஆந்திர மக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும், அவங்களுக்கான ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி தான் கர்நாடகாவாக இருந்தாலும் சரி, கேரளாவாக இருந்தாலும் சரி, ஒரிசாவாக இருந்தாலும் சரி, உத்தரப்பிரதேசா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய நீதியை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்கணுமே தவிர. ஸோ இதை மாதிரி சொசைட்டி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.